நான் தேர்தலையும் 26 தேர்தலையும் அமமுக சார்பில் நான் போட்டிடுறேன், ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதுபோல ராஜ்யசபா தேர்தலையும் நான் சீட்டு கேட்கல. ஓபிஎஸ் வந்து யாராவது கூட்டணியில சேர்த்துப்பாங்கன்னு சொல்லி இன்னைக்கு குஷ்பு சென்னையில பேட்டி கொடுத்தாங்க. இல்ல, அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அவர் அரசியலில் தொடரணும், அதற்காக அவர் எந்த ஒரு நிலைப்பாட்டை எடுப்பதோ அது அவருடைய தனிப்பட்ட விருப்பம், அவரது உரிமை. அதை பற்றி எல்லாம் நான் ஒன்றும் சொல்ல விரும்பவில்லை. ஆனால் நேற்றுக்கு முதல் நாள் சட்டமன்றத்தில் அவருடைய ஆசையோட தம்பி ஐயப்பன் அவர்களை பேச வைத்தது புரட்சி தலைவர் அவர்களை, அம்மா அவர்களை தெய்வமாக போற்றுகின்ற கோடிக்கணக்கான தொண்டர்களை மனதில் காயப்படுத்தியிருக்கிறது. புரட்சி தலைவர் திமுக என்கிற தீய சக்தியை எதிர்த்து தான் கட்சி நடத்தினார், கட்சியை ஆரம்பித்தார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை. 15 ஆண்டுகள் அவர் உயிரோடு இருந்தவரை திமுக ஆட்சி பொறுப்புக்கு வரவிடாமல் தடுத்து வைத்திருந்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அவரது அரசியல் வாரிசு அம்மா அவர்கள் அவரது மறைவிற்கு பிறகு பிரிந்து கிடந்த காரணத்தினால் 2 ஆண்டுகள் திமுக ஆட்சி பொறுப்புக்கு வர முடிந்தது என்பது எல்லோருக்கும் தெரியும். மீண்டும் 91 அம்மா அவர்கள் தமிழ்நாட்டில் ஒரு சிறப்பான ஆட்சியை நடத்தியது அல்லாமல் திமுகவை வலுவாக எதிர்த்த ஒரு மாபெரும் அரசியல் சக்தி அம்மா அவர்கள். இன்றைக்கு கூட பிரதமர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், அம்மா அவர்கள் ஒரு மாபெரும் பெண் சக்தி, தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டியவர். எப்பொழுது தமிழ்நாடு வந்தாலும் அம்மாவின் பெயரை சொன்னால் தமிழ்நாட்டு மக்களின் முகத்திலே ஒரு பிரகாசம் வருவதை என்னால் உணர முடிகிறது என்கிற அளவுக்கு இந்தியாவின் பிரதமரே, உலகத்தையே வேந்து பாராட்டுகின்ற ஒரு தலைவரை பாராட்டுகின்ற பொழுது அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்கள் சட்டமன்றத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் ஆசையும் அம்மா அவர்களின் ஆசையும் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கும், அந்த ஆசையோடு அவர் மீண்டும் முதல்வர் ஆவார் என்று சொன்னது மிகவும் வேதனைக்குரியது, கண்டனத்துக்குரியது. பன்னீர்செல்வம் ஒரு பசும்போல் தோற்றிய புலியாக இத்தனை காலம் இருந்திருக்கிறார் என்பது தெளிவாக தெரிகிறது. ஏன்னா எவ்வளவு வக்கிர மனநிலை இருந்தால், எவ்வளவு குரோத மனநிலை இருந்தால் புரட்சி தலைவரின் தொண்டர்களையும் அம்மாவின் கோடானு கோடி தொண்டர்களையும் அவர் இழிவுபடுத்தி விட்டார் என்பதுதான் எங்களுக்கு வருத்தம். இன்னும் சில பேர் ஊடகங்கள்ல அன்னைக்கு கூட பார்த்த பேட்டி கொடுக்கிறப்ப ஊடகங்கள்ல டிபேட்ல கலந்துக்கிறவங்க இன்றைக்கு புரட்சி தலைவரும் இல்ல, அம்மாவும் இல்ல, கலைஞரும் இல்ல, அதனால பன்னீர்செல்வம் அவர்கள் திமுகவுக்கு ஆதரவாக இருப்பது தவறில்லை என்றெல்லாம் அவர் பேசுறாங்க. அவங்க கொடுக்கிறதுக்கு வாங்கிட்டு பேசுறாங்க. ஒரு தலைவர் இருக்கும் பொழுது அவருக்கு விசுவாசமாக இருப்பதை காட்டில் அவர்கள் மறைந்த பிறகு அவருக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும் என்பதுதான் நமது தமிழ்நாட்டு பண்பாடு, இந்திய பண்பாடு. ஏன்னா உலகத்தில் உள்ள அனைவருமே ஏற்றுக்கொள்கின்ற ஒரு கருத்து. இப்ப எங்க தாத்தாவும் எங்க அப்பாவும், எங்க அப்பா நல்லா இருக்காங்க சொல்றேன், எங்க அப்பா காலத்துக்கு பிறகு அவர் மேல நான் பிரியமா இருக்கிறது சரியா? அவர் இருந்த காலத்துல ஒழுங்கா இருந்துட்ட மாதிரி நடிச்சுட்டு அவர்கள் இறந்த பிறகு, அவர்கள் தவறிய பிறகு அவர்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் ஈடுபடுவது சரியா என்பதை கூட புரியாமல் சில பேர் டிபேட்ல கலந்து கொண்டு வாங்குகிற கூலிக்கு தகுந்த மாதிரி பேசுகிறார்கள். புரட்சி தலைவர் என்கிற மாபெரும் சக்தியும் அம்மா என்கிற மாபெரும் சக்தியும் தொண்டர்கள் இன்னும் எத்தனை நூற்றாண்டு ஆனாலும் தமிழ்நாட்டை பாதுகாக்கக்கூடியவர்கள். அவர்கள் மனது பின்படும்படி பேசியதைத்தான் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். சமீபத்தில் டெல்லியில் நடந்த ஏ மாநாட்டில் காங்கிரஸ் சட்டை கட்டிட்டு நான் நேற்று கூட ட்விட்டர்ல கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருந்தேன். உலக நாடுகளே வியக்கின்ற அளவிற்கு இன்றைக்கு இந்தியாவை வளர்ந்த நாடாக, வல்லரசு நாடாக ஆக்க வேண்டும் என்கிற முயற்சியிலே மாண்புமிகு பிரதமர் அவர்கள் கடுமையாக உழைத்து வருவது எல்லோருக்கும் தெரியும். இன்றைக்கு உலக அரங்கிலே இந்தியா என்கிற நாடு மிக ஒரு உயர்வான இடத்தை எட்டி பிடித்திருக்கிறது என்றால், பொருளாதார ரீதியாக இருந்தாலும் சரி, அனைத்து துறையிலும் இந்தியா இன்றைக்கு முன்னேறிய நாடுகளோடு, வளர்ந்த நாடுகளோடு போட்டி போடுகின்ற அளவிற்கு இந்தியா இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் மாண்புமிகு மோடி அவர்களின் நல்லாட்சி தான். அவர் நடத்திக்கிட்ட அந்த ஏஐ மாநாடு, அந்த சம்மிட், அதில் ஐநா சபையை சேர்ந்த பிரதிநிதிகள், உலக போற்றுகின்ற பிற முக்கிய தலைவர்கள் எல்லாம் கலந்து கொள்கிறதுல நிகழ்ச்சியில காங்கிரஸ் கட்சி எவ்வளவு கீழ்த்தரமான நடவடிக்கைகள் ஈடுபட்டிருக்கிறார். அரை நிர்வாணமாக அங்கே வந்து குரல் எழுப்பது மூலம் அவர்களுடைய தரம் என்ன என்பது தெரிஞ்சிருக்கிறது. உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கலாம், உங்களுக்கு எதிர்ப்பை தெரிவிக்கலாம், அதுக்கு எத்தனை வழிகள் இருக்கு. அதை விட்டுவிட்டு இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி கழுதை தெரிந்து கட்டையம்பாக மாறிக்கொண்டிருப்பது காரணம் அவர்களின் இந்த இழிவான செயல்பாடு தான். நான் ஏற்கனவே 2021 முன்பு மாண்புமிகு பிரதமர் அவர்கள் தமிழ்நாட்டில் மகாபலிபுரத்தில் டிஃபென்ஸ் காரிடார் நிகழ்ச்சிக்கு வந்த பொழுது, இன்றைய முதல்வர் அன்றைக்கு கருப்பு கொடி காட்டுகிற பொழுது அன்றைக்கு இதே கருத்தை தான் சொன்னார். நமது பிரதமர், நமக்கு வேண்டுமானால், உங்களுக்கு வேண்டுமானால், நமக்கு வேண்டுமானால் அவரோட கருத்து வேறுபாடு இருக்கலாம். உலக நாடுகள் எல்லாம் கலந்து கொண்டிருக்கின்ற அந்த டிஃபென்ஸ் காரிடார் ப்ரோக்ராம்ல வருகின்ற பிரதமரை வரவேற்க மனதில்லாவிட்டாலும் நீங்கள் கருப்பு கொடி காட்டுவதோ கருப்பு பலன் விடுவதோ தவறுன்னு அன்றைக்கே சொல்லியிருக்கேன். இன்றைக்கு நாங்கள் அவர் கூட்டணியில் இருக்கிறதுக்காக சொல்லவில்லை. அன்றைக்கும் இந்தியாவின் பிரதமர் அவர்தான். நமது பிரதமரை, இந்திய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற பிரதமரை உங்களுக்கு பாராட்ட மனமில்லை என்றாலும் இப்படி கேவலமாக உங்களது புத்தியை காட்டுவது கேவலமாக இருக்கிறது என்றுதான் நான் கண்டனத்தை சொன்னேன். போட்டி இல்ல சார், அதான் சொன்னேன், தமிழ்ல தானே சொல்றேன், தாய்மொழியில தானே சொல்றேன். நான் சொன்னேன் உங்களுக்கு ஏற்கனவே, நான் பல ஊடக நண்பர்களை பேட்டிகள்ல சொல்லி தமிழ்நாடு முழுவதும் எல்லாருக்கும் தெரியும், அரசியல் என்பது ஒரு சதி நிறைந்த துறை. இதுல அம்மாவின் ஆட்சியை மீண்டும் தமிழ்நாட்டில் ஏற்படுத்த வேண்டிய கட்டாயம் இன்றைக்கு இருக்கிறது. திமுக ஆட்சியில
பட்டி தொட்டி எங்கும் கஞ்சா போன்ற போதைப் பொருட்களின் புழக்கம், மாணவர்கள் இன்றைக்கு பள்ளிகளில் படிக்கிற மாணவர்கள் கூட கஞ்சா பயன்படுத்துகிற அளவுக்கு நாடு குட்டிச்சோராகிட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போனா சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, தேர்தல் வாக்குறுதிகள் கூட நிறைவேற்றாமல் மக்களை விலக்கி வாங்கி விடலாம் என்று இலவசங்களை காட்டி 5000 கொடுத்து விட்டோம் என்று மார்த்தட்டி திரிகிறார்கள். இந்த திமுக ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வரவில்லை என்றால் வருங்கால தமிழ்நாடு பாலைவனமாகிவிடும். ஒரு குடும்பத்தின் பிடியிலே தமிழ்நாடு எல்லா துறையிலும் பின்தங்கிவிடும். தமிழ்நாடு ஒரு கொலைக்காடாக மாறிவிடும், கஞ்சா நாடாக மாறிவிடும். சட்டம் ஒழுங்கு சரியில்லை. இங்கு காவல்துறையை சேர்ந்த காவலர்களே கஞ்சா விற்கின்ற அளவுக்கு இந்த நிலை மோசமாகிவிட்டது. எங்கும் ஊழல், எதிலும் ஊழல். இன்றைக்கு ஊழல் இல்லாத துறையே இல்லை என்கிற அளவிற்கு நேற்றைக்கு கூட சென்னை உயர்நீதிமன்ற அமர்வு அமைச்சர் நேரு அவர்களின் துறையிலே நடந்த 1000 கோடிக்கு மேலான அந்த ஊழல் முறைகேடுகள்ல அமலாக்கத்துறை தெரிவித்திருந்தும், ஆதாரங்களோடு தெரிவித்திருந்தும் இந்த ஆட்சியாளர்கள் நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் நீதிமன்றமே அவர்கள் மீது வழக்கு தொடர சொல்லி கண்டனம் செய்கிற அளவிற்கு இந்த ஆட்சி மோசமாக போய் கொண்டிருக்கிறது. ஏழை எளிய மக்களை பலநாயகத்தால் வென்றுவிடலாம் என்கிற மோசமான ஒரு நிலைமைக்கு நாடு தள்ளப்பட்டுக் கொண்டிருக்கிறது. கூட்டணி கட்சிகள் எல்லாம் எம்எல்ஏ இருந்தா போதும், எம்பியா இருந்தா போதுங்கிற அளவுக்கு இந்த ஆட்சிக்கு அவர்கள் ஆதரவாக இருக்கிறது. நாட்டை குட்டிச்சோராக்குவதற்கு உறுதுணையாக இருக்கிறார்கள். உறுதியாக இந்த திமுக ஆட்சி முறியடிக்கப்பட வேண்டும் என்பதுதான் மாண்புமிகு பிரதமர் அவர்களின் நிலைப்பாடு. அதன் காரணமாகத்தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 21 அந்த கூட்டணியில் இருக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்பிய பொழுது அன்றைக்கு அது நடக்காமல் போனது. மீண்டும் இந்த தேர்தலில் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கிற ஒரே கொள்கையோடு நாங்கள் அனைவரும் ஓரணியில் திரண்டிருக்கிறோம். இதுல தேவையற்ற பிரச்சனைகளை யாரும் கிளப்புவதற்கு அனுமதிக்க கூடாது என்பதற்காக நான் தேர்தலில் போட்டியிடவில்லை. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் போட்டியிடுறேன். இல்ல இன்னும் நான் அதை பற்றி நான் உங்களுக்கு தெரியும், நான் என்டிஏ கூட்டணியில பிஜேபி கூட்டணியில தான் நான் இணைந்து, அதன் மூலம் நான் அதிமுக கூட்டணியில பிஜேபி அதிமுக கூட்டணி என்கிற என்டிஏ கூட்டணியில நான் இணைந்திருக்கிறேன். எனது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கான தொகுதி உடன்படிக்கை என்பது பிஜேபி மூலம்தான் நடைபெறும். இன்னும் அதற்கான பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கவில்லை. ஆரம்பித்த பிறகு நான் சொல்கிறேன். உங்க யூகத்துக்குலாம் நான் பதில் சொல்ல விரும்பலங்க. நான் விடிய விடிய கதை சொன்னாலும் சீதிக்கிராம சித்தப்பங்கிற மாதிரி நீங்க பேசிட்டு இருக்கீங்க. இப்ப அதிமுக அமமுக என்கிற 2 கட்சிகளும் ஓர் அணியில் இணைந்திருக்கிறோம். அம்மாவின் தொண்டர்கள் கிட்டத்தட்ட 99.9% ஓர் அணியில் திரண்டு விட்டோம். தமிழ்நாடு முழுவதும் எங்களுக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் தள்ளி வைத்து விட்டு அனைத்து நிலைகளும் ஒன்றிணைந்திருக்கிறோம். இன்றைக்கு கூட பாரியவர்கள் இல்ல திருமணத்தில் அதிமுக சேர்ந்த நிர்வாகிகள் வந்தார்கள், என்னை விட சந்தித்தார்கள். இதுபோல தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் எல்லாம் பழைய ஒன்றாக இருந்தவர்கள், அண்ணன் தம்பிகளாக வாழ்ந்தவர்கள் இருந்தவர்கள் பிரிந்து கிடந்தா இப்ப ஒன்றிணைந்திருக்கிறோம். 99.9% ஓர் அணியில் திரண்டு விட்டோம். உறுதியாக திமுகவை வீழ்த்துவதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் நாங்கள் செயல்படுவோம். யாரோ ஒரு சிலர் இந்த கூட்டணியில் சேராமல் இருப்பவர்கள், அதற்கான காரணங்கள் உங்களுக்கு தெரியும். அவர்கள் இந்த தங்கள் ஆதரவை என்டிஏ கூட்டணிக்கு மீண்டும் தமிழ்நாட்டில் அம்மாவின் ஆட்சி வருவதற்கும் திமுக ஆட்சியை வீழ்த்துவதற்கும் அவர்கள் உண்மையான அம்மாவின் பக்தர்களாக இருந்தால், அம்மாவின் ஆட்சி அமைய வேண்டும் என்று சொல்பவர்களாக இருந்தால், அம்மாவின் தொண்டர்கள் எல்லாம் ஓரணியில் இணைக்க வேண்டும் என்று சொல்பவராக இருந்தால், அவர்கள் யாராக இருந்தாலும் எங்கள் கூட்டணிக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்பதுதான் எனது நிலைப்பாடு. சின்ன பிள்ளை மாதிரி பேசுறீங்க. இல்ல தம்பி நம்ம தமிழ் நம்ம தாய்மொழியில தான் பேசுறேன். உங்களுக்கு தாய்மொழி தெரியும் நினைக்கிறேன். அதாவது நீங்க இந்த கூட்டணி அமைந்தப்பே 2025 ஏப்ரல் 11 மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் வந்த பொழுது, அந்த கூட்டணி அமைந்த பொழுது அவர் என்ன பேசினார், அந்த இபிஎஸ் என்ன பேசி வருகிறார் என்பது உங்களுக்கு தெரியும். என்டிஏ கூட்டணி அமைந்திருக்கிறது தமிழ்நாட்டில். ஏடிஎம்கே தலைமையில் அந்த கூட்டணி, பிஜேபி அதிமுக கூட்டணியில மற்ற கட்சிகள் இணைந்து வருகிறேன்னு சொன்னாங்க. நான் என்டிஏ கூட்டணியில பிஜேபி தலைமையிலான கூட்டணியில சேர்ந்திருக்கேன். அதனால நீங்க அதிமுக இல்ல நான் இல்லன்னு சொல்லி நீங்க தவறால சொல்றீங்க. இல்ல பாஜக கூட்டணியில் இணைந்து அதிமுக கூட்டணி வைத்திருக்கிறோம் சொல்றேன். ஏற்கனவே சொன்ன முதலே சொன்னீங்க. சரியா கால நைட்டு தூங்கல போல இருக்கீங்க. நான் முதல்ல சொன்னேன். அதாங்க நீங்க திரும்ப ரீப்ளை பண்ணி பாருங்க. நீங்க கேட்டது தவறுன்னு தெரியும். நான் உங்களுக்கு திரும்ப சொல்றேன். நான் ஏற்கனவே என்டிஏ கூட்டணியில இருந்தேன். கேளுங்க சார், கேளுங்க. என்டிஏ கூட்டணியில அப்ப அதிமுக இல்ல. கரெக்டா? அதிமுக வந்த பிறகு 4 மாதங்கள்ல நாங்க அமமுக வெளியேறியது. மீண்டும் என்டிஏ கூட்டணியில தான் வந்தோம். பாஜக கூட்டணியில் இணைந்தோம். கரெக்டா? பாஜக கூட்டணியில் உள்ள கட்சிகள் எதுங்கிறத முதல்ல நீங்க தெரிஞ்சுங்க. அதுல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இருக்கு. பாஜக கூட்டணியில் உள்ள அமமுக அதிமுக கூட்டணி வைத்து இதுல என்ன குழப்பம் உங்களுக்கு? நீங்க சொல்றது வந்து சென்ட்ரல்ல உள்ள ஒரு கட்சி, ஸ்டேட்ல உள்ள ஒரு கட்சி ஏன் இணையல? நீங்க சொல்றது அம்மாவோட ஆட்சி அமையணும்னு சொல்றீங்க. அப்ப அம்மாவோட ஆட்சி தமிழ்நாட்டுல இருக்கு, அவங்க கூட ஏன் இணையல? ஜனங்கள் என்ன ஒரே கட்சியாவா? பாஜக கூட்டணியில இருக்கோம். நாங்க பாஜக கூட்டணியில் உள்ள கட்சிகள் அதிமுக கூட்டணி வச்சிருக்கோம். அப்ப ஜெயலலிதா இருக்கும்போது மோடியா லேடியா கேட்டாங்க. அவங்க அந்த கூட்டணி போய் சேரீங்க. ஏன் இங்க இருக்க தமிழ்நாட்டுல அம்மா 99 தேர்தலுக்கு பிறகு இனி வாழ்நாள்ல நான் பிஜேபியோட கூட்டணி வைக்க மாட்டேன்னு தான் எங்க தலைவி சொன்னாங்க. ஆனா 2004
வாஜ்பாய் தலைமையிலான இந்திய கூட்டணியில் அதிமுக இணைந்தது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் தலைவர்கள் ஒவ்வொரு நிலைப்பாடு எடுப்பார்கள். சரிதானே? இப்ப திமுக வீழ்த்தணும்னா, இப்ப அம்மா இல்ல, இப்ப எழுதுனா தேசிய கூட்டணி அதிமுக தலைமையில தமிழ்நாட்டில் அமைஞ்சிருக்கு. அந்த கூட்டணியில தான் நாங்க இருக்கோம். எங்களுக்கான தொகுதி உடன்பாடு பிஜேபி தான் எங்களை இந்த கூட்டணியில சேர்த்தார்கள். உங்களுக்கு தெரியும் யார் நான் திரும்ப இந்த கூட்டணியில சேர்ந்தப்ப தமிழ்நாடு பொறுப்பாளர் மாண்புமிகு பியூஷ் கோயல் வந்து அந்த கூட்டணியில நான் இருந்தேன். இப்ப என்டிஏ கூட்டணியில பிஜேபி, அமமுக போன்ற கட்சிகள் இருக்கும். பிஜேபி கூட்டணியில அதோட தமிழ்நாட்டில் அதிமுக கூட்டணியில சேர்ந்திருக்கோம். இதுல நீங்க என்ன இணையிலன்னு கேக்குறீங்களா? என்ன நீங்க கேள்வி? நானும் திரு எடப்பாடி அவர்கள் தான் அன்னைக்கு சென்னையில மோடி அவர்கள் சேர்ந்தோம். ஆமாங்க, அப்படியா? நீங்க இந்த கட்ட போட்ட சட்டை போட்டுருக்கீங்க. இவர் மாதிரி இந்த கலர் சட்டையோ அந்த என்ன மாதிரி பிளைன் சட்டையோ போடல. நாங்க எல்லாம் அண்ணன் தம்பிகள் ஒரு அடியில் இலையெல்லாம் நான் உருவாக்கியதில்லை, அம்மா உருவாக்கியவர் எடப்பாடி. தப்பா பேசுறாரு பாருங்க அவரு. நாங்கள் எல்லாம் சேர்த்து முதல்வராக்கியவர். வார்த்தையில விளையாட தம்பி, என்னிட்ட விளையாட முடியாது சொல்லல. சரி தம்பி, இப்ப என்ன நீங்க என்ன விரும்புறீங்க சொல்லுங்க. என்ன கோபப்படுத்த முடியாது, எங்களை குழப்பப்படாது. கேள்வி நல்லா ரெக்கார்ட் பண்ணுங்க, அப்பதான் பதில் சொல்லுங்க. நல்லா இருக்கு. ஏற்கனவே நான் இந்திய கூட்டணியில நான் இணைந்திருக்கேன். தமிழ்நாட்டுக்கு தான் பீஸ் கோயில் வந்து ஏற்கனவே நான் இந்திய கூட்டணியில தான் சேர்ந்திருக்கேன். அந்த கூட்டணியில தான் வெளியில வந்தேன், திரும்பவும் அந்த கூட்டணிக்கு போயிருக்கேன். அவ்வளவுதான். அப்ப ஏடிஎம்கே இல்ல, இப்ப ஏடிஎம்கே வந்திருக்கு. நான் பிஜேபி கூட்டணியில இணைந்திருக்கேன். பிஜேபி கூட்டணி அதிமுக கூட்டணி வச்சிருக்கு. இதை நீங்க எத்தனை முறை கேட்டாலும் அதான் பதில். அப்படியா? நிறைய இடங்கள்ல ஒன்று சேர்ந்துட்டாங்க. சில இடங்கள்ல நீங்க சொன்ன மாதிரி இன்னும் சேராம இருக்கலாம். வருங்காலத்துல எல்லாம் சேர்ந்துருவாங்க. 234 தொகுதி போவேன். அண்ணன் இபிஎஸ் தொகுதி உட்பட கொஞ்ச நாள் பொறுமையா இருங்களா, உங்களுக்கு தெரியும். ரொம்ப அவசரப்படுங்க. எங்க கூட்டணி போதுமான பலத்தோட இருக்கு. உறுதியாக திமுகவை இந்த தேர்தலில் வீழ்த்தும். நீங்க அது திரு விஜய் அவர்களை தான் கேட்கிறோம். தமிழ்நாடு முழுவதும் கஞ்சா பட்டி தொட்டி எல்லாம் எந்தவித பஞ்சம் இல்லாம கிடைக்கிறது தான் ஒரே சாதனை, வேற ஒண்ணு இல்ல. தமிழ்நாடு முழுவதும் அனைத்து தரப்பு மக்களும் போராட்ட குரல்களும் கைது குரல்கள் கேட்பது தான் ஒரே சாதனை. வேற எது கேட்க தம்பி? நான் பல நேற்று தான் நானும் சொன்னேன், அந்த பிரபலமான நாளிதழில் போட்டிருக்க செய்தி தவறு. நான் ராஜ்யசபா சீட்டும் கேட்கிறேன், சட்டமன்றத்திலே போட்டியிடவில்லை. எந்த தரப்பார் என்ன சீனியாரிட்டி மரியாதை? ஒவ்வொருத்தரும் ஒரு கட்சிக்கு போறதுக்கு ஒரு காரணம் வச்சிருப்பாங்க. சில கட்சிகள்ல தந்தை ஒரு கட்சியில் இருப்பாரு, பையன் ஒரு கட்சிக்கு போறாங்க. அது அவங்களுடைய விருப்பம். இது போட்டு அவர் பேசுவதற்கெல்லாம் அவர் திரு தனபால் அவர்கள் பதில் சொன்னாதான் நல்லா இருக்கும். யாரு தெரியல. அதான் அது திரு தனபால் அவர்கள் பதில் சொன்னாதான் நல்லா இருக்கும். நான் அதிமுக கட்சியில் நடக்கிறத பத்தி அமமுக எப்படி பதில் சொல்ல முடியும்? எங்க கட்சி பத்தி கேளுங்க. ஆமா, அம்மாவோட பிள்ளைகள் தெரிஞ்சப்ப உங்க வீடு இருக்கு, உங்க பெரியப்பா வீடு இருக்கு, அதை உங்க பேங்க்கு லோன் கொடுக்குறதுன்னா அதை போய் நீங்க அட வைக்க முடியுமா? அது குத்தா வைக்க முடியும். அது மாதிரி தான் எல்லாமே. பாரு சாப்பிடல என்ன தம்பி, நீங்க வந்து ஊடகத்தை சேர்ந்தவர்கள் கேள்வி கேட்கலாம். அது சிறுபிள்ளை தரமா கேட்கறாங்க, அவ்வளவுதான். உங்க அளவுக்கு எனக்கு மெச்சூரிட்டி இல்லாம பதில் சொல்ல தெரியல. அதான்